ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலாம் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாடல் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் 10th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சிறுவினா, குருவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாம் முக்கியம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வசன கவிதை குறிப்போரைக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கை மாற்றும் பாங்கினை எழுதுக. வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ அதுக்கு கீழே 5x2 10. இதில் கன்சால்டேட், ஃபோக் லிட்ரேச்சர், அதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம், இடஞ்சிட்டி பொருள் விளக்குக. அதே மாதிரி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்து ஒரு சிந்தனையை முன்வைத்து எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா மன்னன் இடைக்காணன் என்ற புலனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் டெஸ்ட்டு தமிழ் ஜனவரி 2025. இது நல்லா படிச்சுட்டு போங்க. நிரல் நிறை அணி என்றால் என்ன? சான்றுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுத சொல்லியிருக்காங்க. காட்சினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. தமிழின் சொல்லணும் பற்றியும் சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான குறிப்புகளை தயாரிக்க. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. அன்னமாயா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாடினை கோபால்புரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. ஸோ அதே மாதிரி முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள், விபத்தை தவிர்ப்போம், விழிப்புணர்வு. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.